எட்டி ராணி, என்ன கோவமா இருக்கியோ? இல்ல, நீ கோவமா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் கூட நீ கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டேன் டி. அது கோவமா தான் இருக்கியோ? நான் உனக்கு என்ன டி பாவப்படுதேன்? இல்ல தெரியாமதான் கேட்க, நான் உனக்கு என்ன டி பாவப்படுனேன்? ஏன்டி ராணி, நான் பாட்டுக்கு உண்டானதை தின்னுட்டு தோட்டத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் தெக்க வீட்டுக்கும் என் வீட்டுக்குன்னு சுத்திக்கிட்டு வந்தேன். ஏன்டி என்ன படிக்க கூட்டு போற? படிக்க போனா நீ மட்டும் ஓடிக்கிட்டு போக வேண்டியதுனா என்ன இதுல கோத்து விட்ட? சுத்தி இப்படி சொல்லிட்ட? படிப்பு கண் போன்றது டி. அதுவும் பெண்களுக்கு படிப்பு உயிர் மாதிரி, மான மாதிரி. உனக்கு எங்க தெரியும்? அந்த உயிரை நீ வச்சுக்க. நான் வாட்டுக்கு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்டி இப்படி பண்ணுனே? இது படிக்கணும் டி. படிப்பு கண் போன்றது டி. சத்தியமா படிக்கணும் டி. பெண்களுக்கு கல்வி ரொம்ப 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 முக்கியம் டி. அதுக்கு தான் நான் படிச்சா மட்டும் போதாது, மத்தவங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் டி. அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு படிக்கிறதுலாம் பிரச்சனையே இல்ல, படிப்பு பிடிக்கும். ஆனா உன் கூட படிக்க வரதா மட்டும் எனக்கு பிடிக்கல. என்னடி சொல்லுத? சும்மாவே யாழ் ஊருக்கு பேசுவ, வாய்க்கிலேயே பேசுவ, பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசுவ. இதெல்லாம் நான் கேட்கணும்னு நான் தலையெழுத்தா? செவ்வாக்கா எல்லாத்தையும் சொன்னாவ, அவ கூட மட்டும் படிக்காதட்டி, நம்ம கீழே வச்சிருவாடு. அது சரியாதான் இருக்கு. என்ன பேச்சு பேசுதாச்சு? வாயாடி பையவல்ல. என்ன போய் ஊர்ல எல்லாரும் வாயாடி பையவல்லன்னு சொல்றாங்க. சத்தியமா நான் வாயாடி இல்ல, நீதான் வாயாடி. இவ கூட படிக்க போறத நினைச்சா எனக்கு இப்பவே ஒரு மாதிரியா இருக்குது. அடி, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணுவோமா? சப்பா, மூச்சு முட்டை பேசியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் எதுக்கு? கிளாஸ்ல இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் குரூப் ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல, டைம் பாஸ் ஆகும்ல. டைம் பாஸ் தான் நம்ம வீட்லயே ஆகுமே. தோட்டத்து வீட்டுக்கும் தெற்கு வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்தாலே எனக்கு ஒரு பொழுது காண மாட்டேங்குது. இதுக்கு நான் காலேஜ் போய் அங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி நீயும் நானும் அங்க உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா ஒக்கமக்கா, உனக்கு இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதை பத்தி மட்டும் பேசாத. எனக்கு கிங்ஸன் டைவோட மேல ரொம்ப கோவம் பத்துக்க. ஏன் எதுக்கு? அது வேற கணக்கு. உங்க கணக்கு தான் ஊருக்கே தெரியுமா? அது சரி, கிங்ஸன் மாமா எப்படி உன்னை படிக்க அனுப்புறாரு? பெண்களுக்கு படிப்பு கண் போன்றது, அதனாலதான். இந்த டைலாக்கு ஒன்னும் குறைச்ச கிடையாது. நீ வீம்புக்கு வந்திருக்க. ஆனா அந்த பையோட அப்படி விடாத, எங்கயோ இடிக்கிற. நம்ம ரெண்டு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோமா என்ன? ஆமா. அப்ப கண்ணை கட்டுதே. அத்தைன்னு தினம் தினம் எனக்கு பெரிய அக்க போறாலாம் இருக்கும் போலுக்கு. ஏற்கனவே ரொமான்ஸ் பண்ணதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. உங்க மாமா நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு வாரா பத்துக்க. நான் அப்பதான் இழுத்து முடிட்டு தூங்குதேன். பையவள காலையில நீ எட்டி விரிச்சு எழுப்புது தெரியுமா? அத்தாடி, என்னட்டி சொல்லுத? அதை ஏன் கேட்க? அது ஒரு பெரிய சோக கதை தெரியுமா? சரி, வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிட்டு இங்க வேண்டாம். அங்கே நீ தானே இருப்ப. இருந்தாலும் சேட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து பேசும்போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஓ அப்படியா? சரி சரி சரி. காலையில 5 மணிக்கு மாமா எட்டி மிதிப்பாரு, என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? அதான் நானும் பண்ணுவேன். நான் தான் இழுத்து முடிட்டு தூங்கிடுவேனே. அதான் நட்டி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்க மாமா என்ன எட்டி எட்டி மிதிக்காரு. ஓ, நீ வேற என்னமோ நினைச்சிட்டியா? ஆமாட்டி. ஐயோ ஐயோ, உனக்கு எகத்தளவா தான் இருக்கும். மிதி வாங்குற எனக்கு தானே தெரியும். அது சரி, படிக்க போனா நீ மட்டும் போயிருக்க வேண்டியதுனே. இல்ல ஜபாக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே, என்னையா நீ தேர்ந்தெடுத்த? அது வேற ஒண்ணு இல்லட்டி, ஜபா கூட எல்கேஜில இருந்தே படிச்சுட்டேன் பாத்துக்க. சரி இரு, நான் பக்கத்துல வரேன். ஆமா பக்கத்துல வா, இங்க தள்ளி வந்து உட்காரு. இது நல்ல சௌரியமா இருக்கு பத்தியா? அது தரமா அங்க தள்ளி இருந்தா நல்லா இல்ல. அது இப்ப சொல்லி ஆமாட்டி, நானும் அததான் சொல்லணும்னு நினைச்சேன் பத்துக்க. 7 மைலுக்கு தள்ளி உட்கார்ந்துருக்கேன்னு கத்தி கத்தியா சொல்ல முடியும் அப்படின்னு. சரியா இருந்திருக்கு. சரி சரி, நீ சொல்லு. எதுல விட்ட? ஜபாக்கா. அதான் அவ கூட எல்கேஜில இருந்தே படிச்சுட்டேன் பாத்துக்க. அவ கூட படிச்சு எனக்கு போர் அடிச்சு வச்சு பாத்துக்க. அதுக்கான இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர மாட்டேன்னு சொல்லிட்டா பாத்துக்க. ஓ, அப்ப குழந்தை பிறந்தா வரண்டாமா? அவதான் வரலையாவிய? இல்ல அவ வரதுக்கு ரெடியா தான் இருந்தா. நான் தான் இந்த வாட்டி அவளுக்கு வாய்ப்பு வேண்டாம், எனக்கு ராணி தான் வேணும்னு சொன்னேன். தரமாமா தூக்கி கொண்டு வச்சுட்டாவல்ல. எப்படி தூக்கி கொண்டு வச்சுட்டாவல்ல? ஓ, கட்டாயம் மதுரையில போய் தான் படிக்கணுமா? ஆமாடி, இங்கெல்லாம் படிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு பாத்துக்க. இதுனா தினமும் நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போலாம். இங்க பாரு எப்படி இருக்கு இயற்கை காட்சி எல்லாம். இதெல்லாம் பாத்துக்கிட்டே போலாம். இன்னும் ட்ரெயின் எடுக்கல, நம்ம ஊர்ல தான் நிக்குது. அது சரி, நம்ம வீட்டு ஆட்கள் அப்படி ஒண்ணு நம்மள ஒத்திடலாம் விட மாட்டாவல. எந்த நம்பிக்கையில ஒன்னி எண்ணி மட்டும் தனியா அனுப்புதாவ? ஏமட்டி, நான் ஒரு லூசு நீ ஒரு லூசு, 2 லூசு எப்படி தனியா அனுப்புவ? அதான் கேட்டேன். நான் புத்திசாலி,
உசுரோட போய் சேர்ந்துட்டு வந்தா சரிதான். காலேஜுக்கு தானே போறோம். உங்க மாமா இல்ல, அவருக்கு அதே மாதிரி ஒரு சிங்க குட்டி வேணுமா பார்த்துக்க. ஏட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லி வைட்டி. 2-3 வருஷம் ஆகும். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஸ்ட்ரிக்டா சொல்லி, அது உன் கையில தான் இருக்குது. புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். பார், எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அப்படிங்களா? நீங்க இப்போ பெத்துக்கதா வித்தியாசம்? எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அது சரி, அது சரி. சரி, நான் சரி உட்கார்ந்துருக்கேன். வாவா, நம்ம கீழே போய் நின்றுட்டு வருவோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் சும்மா கெத்து காட்ட வேண்டாம். அது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கெத்து காட்டணும். நம்ம 2 பேரும் குடும்ப ஸ்திரீகள். புரியுதா? குடும்ப ஸ்திரீகள். தொலைச்சுட அது தெரியக்கூடாதுங்க. வந்து ஜீன்ஸ் பண்ண உள்ள போட சொன்னேன். நம்ம வீட்டு பயவளே எதுக்கு வேணாலும் சம்மதிக்காங்க. ஜீன்ஸ் போடனாலும் ஓகே தான், பாவாடை சட்டை போடனாலும் ஓகே தான், சேலை கட்டதுக்கு ஓகே தான். கண்டிஷன்கிறதே இல்லை. ஆனாலும் நமக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி? மோரவாக்கு கரெக்டா சொன்னதுக்கு மோரவாக்கே தான். சரி சரி, வா கீழே போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்கு? காலேஜ் ஸ்டூடெண்ட் கெத்து கெத்து. ஓ அப்ப சரி. நினைச்சேன் என்னடா சுதந்திரமா பறக்கிறமே எப்படிடான்னு. அது எப்படி? என்ன இது? அது வந்து என்ன சொல்லுனே, அது வேற ஒண்ணு இல்ல. வாக்கிங் வந்தோம் பத்துக்க. வேணும் உங்க அப்பா கிட்ட கேளு. என்ன கோத்து விடுறீங்க? அது வாக்கிங் நம்ம வந்தோம். வாக்கிங் நடந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது பத்தியா. அதான் ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி நடந்து வரலாமே. அண்ணந்த மேல ஐக்கியமா நடந்து வந்தோம் பத்துக்க. வாக்கிங் வாக்கிங் வாக்கிங்கே தான். அப்படிதான்டா தோற. என்ன ஓட அடிப்பானே. ஏற்கனவே கடுத்த கோத்துல இருக்கானே. ஒன்னும் ட்ரெயினுக்கு நாங்க வர்றதே இல்ல. நீ பத்திரமா போயிட்டேன்னு பாக்குறதுக்கு நாங்க வர்றதே இல்ல. அது எப்படி வருவோம் சொல்லி? நாங்க வாக்கிங் தான் வந்தோம். அதுலயும் கிங்ஸ் நானும் ஒரு விஷயமா வெளியில போனோம். அது ஸ்டேஷன் வழியா தான் போக வேண்டியது இருந்தது. அதான் வந்தோம். அப்படித்தானே? என்ன முறைச்சுக்கிட்டே நிக்காத. ஒரு வாரமா காலேஜுக்கு போக மாட்டேன்னு அழுது புலம்புறனே. ஈவரக்கல்ல உங்களுக்கு புல்லாச போட்டுட்டாடி. அதுக்குதான் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. டேய் தோற, உன் பொட்டுட்டு உன்னை மிரட்டின மாதிரி இருக்குது. சாச்சா, அவ என்ன பார்த்து பயப்படுதானே செய்வா. அவளாரும் என்ன பார்த்து மிரட்டுதாவதே. ஆச்சப்பா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல. இருடா உன் மண்டே புழக்கிறேன். ஆச்சப்பா, இல்ல சொன்னேன். என்னன்னு கேட்டேன். என்ன இதெல்லாம்? ஐயா தங்க ஒண்ணு இல்லம்மா. சத்தியமா வாக்கிங் தாமா வந்தோம். ஆமாம்மா தங்க புள்ள, அப்பா வாக்கிங் தாமா வந்தேன். இல்ல, என்ன ரொம்ப சோதிச்சு பாத்துட்டீங்க. கிச்சடிப்படுத்துற பாடு தாங்க முடியல. பயவள்ளைக்கு வீட்டு விட்டு வெளில வரதுக்கு தொலைஞ்சு போயிடும். இதுல வேற டைலாக்க பாரு, பக்கம் பக்கமா பேசாத எனக்கு பக்கம் பக்கமா பேசுறதான் கிடைச்சிருக்கா. நான் கூட என்ன வேலை பார்க்க தான் வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். எனக்கு தனியா போக தெரியும். அதெல்லாம் நான் நல்ல பேரு. அதெல்லாம் நான் பத்திரமா போயிடுறேன். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இந்த வீட்ல இருந்து கூட நான் இவளை எப்படி பத்திரமா கூட்டு வந்தேன் தெரியுமா? எட்டி ராணி அப்படிதானே? ஆமா. பாத்தீங்களா? சரி சரி, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் பத்திரமா போயிடுவேன். ஏய், என் புள்ள ஒத்தையில போகுதுடா. எனக்கு மனசெல்லாம் வலிக்கிடா. நானே அழுகை அடக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கேன். இன்னும் அவளை எப்படியாவது போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னு. அங்க போனாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுதா. என்னடா பண்ண? வீட்டை வச்சு தூக்கி வச்சு கொஞ்சலான்னு பார்த்தேன். யாரும் பிடிக்கல. எப்படி சொன்னாலும் வீம்புக்கு ஏதாவது பண்ணுவா. சரி சரி, நீ ட்ரெயினுக்கு போமா. நீ ட்ரெயினுக்கு போ. அதெல்லாம் நான் போயிடுவேன். நீங்க போங்க, நீங்க போங்க. இல்ல இல்ல, எனக்கு இந்த வேலை இருக்கு, நாடி போறேன். சரி நீ உள்ள போ. சரி, எல்லாரும் போயிட்டு வரேன். ஏய் தோற, போயிட்டு வரலாம்டா. போயிட்டு வா. பையவுல மனசுக்குள்ளே அழுது நினைக்க எல்லாம். என்னமோ இவளை பக்கத்து ஊருக்கு கட்டி கொடுக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி அழுறது. அவளை வீம்புக்கு எண்ணியும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போற. ஒன்னும் வாய் திறக்க முடியல. போயிட்டு வா. சரி, நீங்களும் போங்க, நான் போயிடுவேன். சரியா? சரி, பார்த்து போனோம்னா. அதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். கிச்சிலி, பாத்தியாடா, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லும் போதே பச்சை பிள்ளை மூஞ்சி அப்படியே தெரியுதுடா என் பிள்ளை முகத்துல. கத்தி கூட முடியே பச்சை பிள்ளையாவே இருக்காளே இன்னும். நான் பத்திரமா போயிடுவேன். எனக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே தெரியும், நான் பார்த்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க, நீங்க போங்க. சரி சரி சரி, எல்லாத்துக்கும் டாடா. எல்லாரும் போயிட்டு வரேன். இது நானே எல்லாத்துக்கும் டாடா சொல்லிட்டு வந்துரு. அவ்வளோ வெறியில இருக்கேன். என்னங்க? பார்த்து போமா. டேய், சீக்கிரம் அடுத்த பெட்டியில யாருக்கடா? ஆளுக்கு ஒண்ணு வாங்கினே. டேய், ஒருத்த முன்பட்டில இருங்க, ஒருத்த பின்பட்டில இருங்க. நான் கார்ல வரேன். ஒருவேளை பையவில நம்ப முடியாது. இடையில எங்கேயாவது இறங்கி விளையாண்டுகிட்டு இருக்கோம். அதனால நான் கார்ல வரேன். அதான் சரியா இருக்கும். மத்தவங்களாம் வண்டியில வாங்க. என்ன, நான் எதுக்கும் பைக்ல வரட்டுமா? ஏண்டா, இவளை நம்ப முடியாது. அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்கலாம், இறங்கிடுவா. நீங்க கார் எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஷன் வரக்குள்ள இறங்கிட்டா நம்ப முடியாது. நான் பைக்ல ட்ரெயின் கூடயே வரேன். சரிச்சுடா, இவளை நம்பவே முடியாது. இவ எங்க எப்படி என்ன பண்ணுவானே தெரியாது. டேய், சீக்கிரம் வண்டி எடுக்க போது ஏறுங்க. டேய், நான் என் பிள்ளைக்கு அடுத்த பெட்டியில இருக்கேன்டா. எனக்கு என் பிள்ளை பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும்.
அப்போ இந்த வருஷம் காலேஜ் நம்மளும் முடிக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்லண்ணே, கூட போயிடுவோன்னு அவ கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. பையோட அடுத்த ஏதாவது பிளான போட்டும் பாத்துக்கிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இது நல்ல தேவைதான் அவனுக்கு. இதுக்கு இன்னும் வேணும் பார்த்துக்க அவனுக்கு. ஏக்கா இவ எந்த அளவுக்கு ஓட்டம் பிடிச்சிருப்பான்னா அவளுக்கு இந்த அளவுக்கு கால் வச்சல் வந்திருக்கானா. அவளே ஒரு சில்லுவண்டு போய் உள்ள சீட்டுக்கு சீட்டு தாவி இருக்கும். இவனும் கேட்சி பிடிச்சிருப்பானுவ. அதை சோர்ந்து போய் கிடக்கானுவன். நல்ல தேவைதான். அவன் கால் வலிச்சல உருண்டுகிட்டு வரானுங்க. ஆமா அவளை எங்க எங்க அசலாம மறுபடியும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கா. விளையாடட்டும். இவளுக்கு நல்ல தேவை பார்த்துக்க. அவ காலேஜுக்கு போறேன்னு சரின்னுட்டு பின்னாடியே போயிருக்கானுவல. வேண்டான்னு சொன்னதை இவ விட மாட்டாள. உடனே இவ அழுவா. ஜானுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். எதுக்கு அதான் அனுப்பி விட்டுருப்பானுவ. என்ன பொறப்படாட்டி கொஞ்சம் பாவம். பையவுல முக்கி முடங்கிதான் போய்கிட்டு வருது. அவன் மூஞ்சனைக்கு பார்க்கணுமே. துறைக்கு பயந்து வெளில கட்டிக்காம அலைதா. இருந்தாலும் பாவமா தான் இருக்கு. அவ கொஞ்ச நேரம் இங்க இருந்த மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு போயிடும். அப்படியே அவிய வீட்டுக்கும் போயிடுவா. அப்படி சுத்திட்டு இருந்த பிள்ளைய கொண்டு அங்கொண்டு வச்சா அது என்ன பண்ணும்? ஏமா சாப்பாடு எடுத்தீங்கம்மா, பசி தாங்க முடியல. ஏம்ல இவ்வளவு நேரம் கழிச்சு வர? மணி என்னல ஆகுது? நான் பசியில வந்திருக்கேன். தேவையில்லாம இது பேசிட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்து வைங்க. வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. நீ இத்தனை மணிக்கு வந்து சோத்த வைங்கன்னா? ஐயோ பசி தாங்க முடியல. இருக்கத வைங்க. எம்மா எம்மா ஏமா நான் உங்களை தான் வைக்க சொன்னேன். அங்க யாரை கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு பசி தாங்க முடியல. வேற யார் கையாலையும் எனக்கு வேண்டாம். ஒழுங்கா சாப்பாடை வைங்க. ஏக்கா குடும்பத்தை ரெண்டாக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு பயவுல இப்படி இருக்கு பத்தியலா? அது என்னமோ உண்மைதான் பாத்துக்க. அம்மா அம்மா எப்படிங்க? அம்மா சோதனை உனக்கு வேணும். இரு இந்த வீட்டு பொண்ணு வச்சு தருவா. இரு. இந்த வீட்டு பொண்ணா? இவ எப்படிங்க வந்தா? ஏமா அவன் எப்பவும் நைட் 2 தோசை தான் சாப்பிடுவான். கொஞ்சம் ஊத்தி கொடுத்துருதியாமா? சரி. சரியா? எப்படி இவ இங்க வந்தா? யார கூட்டு வந்தா? என்னடா நடக்குதுங்க? ஆமா இல்ல உனக்கு சாப்பாடு என்ன வேணும்? போ வச்சு தருவா. இவ எப்படி இங்க வந்தா? கேட்கலான்னு பார்த்தா இவ எதுக்கு இதை கேட்கலான்னு வரும். இவ எப்படிங்க? எனக்கு பசிக்கல. இப்பதான் பசிக்குன்னு உசுர எடுத்த. இப்ப பசிக்கல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு ஒண்ணு தேவையில்லை. ஒரு நாள் சாப்பிட யாரும் செத்துற மாட்டாங்க. இல்ல சார் என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு பசி இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏமா அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ ஒரு 8 கொண்டு கொடுத்துருவியாமா? பிடிக்குமான்னு தெரியலையே. அதெல்லாம் திம்மா. நீ கொண்டு கொஞ்சம் கொடுத்துருமா? சரி. இவ எப்படி இங்க வந்தா? இவ எப்படி வந்தா? இவ எப்படி? அது கிங்ஸ் என்ன காப்பாத்தனா? ஆனா எப்படி இங்க வந்தா? அது எப்படி ஒரே வீட்டுல பார்க்க முடியும்? நான் எப்படி அவளை பார்ப்பேன்? நான் எப்படி அவளை பார்க்க முடியும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பார்க்க? அவன் முகத்தை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ண? யாரோட வீட்டுக்கு கூட்டு வந்தது? சாப்பாடு எனக்கு தோசை பிடிக்காது. இதுல இட்லி இருக்குது. எனக்கு இட்லி பிடிக்காது. வேற ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு தூக்கம் வருது. சாப்பிட்டுட்டு படுங்க. எல்லாரும் கேட்பாங்க. யாருக்கப்பா கேட்க? வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க. சாப்பிடுங்க. நான் இதுல வச்சுட்டு போறேன். சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். நான் எவ கையாலையும் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம். பட்னியா சத்தாலும் சாப்பிட தவிர கண்டவ கையால நான் சாப்பிட மாட்டேன். அம்மா அம்மா நான் சமைக்கல. அம்மா தான் சமைச்சாங்க. சாப்பிடுங்க. அவங்களுக்கு எந்திரிச்சு வர முடியல. அதனால எனக்கு கொடுக்க சொன்னாங்க. அவ்வளவுதான். நான் சமைக்கல. நான் இதுல வச்சுட்டு போறேன். வேண்டாம்னு சொல்றேன்ல. கொண்டுட்டு போடி. வேண்டாம்னா வேண்டாம். போ. பாக்குறாளே இப்ப என்ன பண்ண? பாக்குறா கண்டுக்காம நின்றுவோம். இதுல சாப்பாடு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு படுங்க. வேற படுக்காதீங்க. தூக்கம் சரியா வராது. வேற ஏதாவது வேணும்னா அம்மானு கூப்பிட்டா போதும். ஆனா நான் வந்து கொடுத்துருவேன்.
பால் காய்ச்சி கொண்டுட்டு வரேன். அதையே குடிச்சிருங்க. உங்க கையில கொடுக்கல, இங்க வச்சுட்டே போயிருந்தேன். நீங்க என் கையால சாப்பிடல, அதுல இருந்ததே எடுத்து சாப்பிட்டீங்க. அப்படி நினைச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா இந்த வீட்டு வேலைக்காரி வச்சுட்டு போனதை நினைச்சு சாப்பிடுங்க. அதுதான் உண்மை. வேலைக்காரியா தான் வந்திருக்கேன். நீங்க தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம். நான் இந்த வீட்டு வேலைக்காரி. சாப்பிடுங்க. சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதான் என்ன வர சொன்னாங்க. எதனால ஆர்டர் போட்டீங்கன்னா கொண்டு வச்சுட்டு போயிருவேன். அங்க என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. வேலைக்காரியா? எனக்கு வேலைக்காரியும் பிடிக்காது, வேலைக்காரி கையால சாப்பிடுறதும் பிடிக்காது. அதுலயும் உன் கையால சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. எடுத்துட்டு போடி. அதான் அவன் கூட எடுத்து போனிய. ஆமா, அதான் அங்க போய் வாழ போறிய. பிறகு இங்க வேலைக்காரியா? அவன் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். கிளம்பு. இந்த வீட்லயே வேலைக்காரியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இவன் என்ன சொல்ல வரா? கண்டவனுக்கு பொண்டாட்டியா இருக்கதை விட பிடிச்சவன் வீட்டுல வேலைக்காரியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். இவன் என்ன சொல்ல வரா? அப்படின்னா தோசை இட்லி நல்ல பசியோட இருந்தேன். கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். வெறும் தோசை மட்டும் சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் சுட்டு கொடுங்க. நானா கேட்க முடியும் எனக்கு இட்லி வைங்கன்னு? இல்ல இந்த தோசை மட்டும் தான் வயிறு நிறையமானு கேட்க எங்க அம்மா. அது தோசை சுட்டு கொடுங்க, 2 தோசை சுட்டு கொடு. 2 தோசை நம்ம தான் பார்க்க முடியும். பசி எறிஞ்சு வைக்கிறவா இவதான். கரெக்டா இட்லி தோசை. எப்போ சம பசியில வந்தேன். எப்பா நல்ல மனம். இவ கை போக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வெளுத்து வாங்கிடணும். ஒருத்தன் பசியே இல்லன்னு கத்துன மாதிரி இருந்துச்சு. அதுல சும்மாக்கா சும்மா அதெல்லாம் கொலை பசியில தான் இருக்கும். இல்ல பசிக்கலன்னு சொல்லிட்டு இட்லியே இப்படி மோந்து பார்க்கானே, அதான் கேட்டேன். சிகத்தாளத்தை பத்தியா? நீங்களே இதுக்கு யாரும் வந்தீங்க? நான் தூங்கணும், போங்க. எனக்கு பசி இல்ல. பசி இல்லன்னு சொன்ன தவிர தட்ட கையில தானே வச்சிருக்கா. அது கட்டுல இருந்தது, படுக்கணும். அதான் எடுத்து கீழே வச்சுட்டு படுக்கலாமேன்னு கையில எடுத்தா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்போ உனக்கு பசிக்கல? 2 தோசை சுட்டு கொடுன்னு சொன்னது நீங்க தானே? அதான் உனக்கு பசியே இல்லையே இப்போ. அந்த 2 தோசையும் கொண்டா, நானே சாப்பிட்டு போறேன். அவன் எனக்கு ஆசை சுட்டு வச்சுட்டு. எதுக்கு? நீங்க நைட் ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதுவும் என்ன அதுல சாப்பிடக்கூடாது. என்னலாம் இல்ல, அவன் என்னையே சேர்க்காம தான் தோசை சுடுவா பாத்துக்க. ஆனாலும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா வயசான எல்லாம் சாப்பிட்டு பத்தியா, அதனால எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், ஒண்ணும் செய்யாது. கொண்டா. இல்ல அதான் நீங்க சாப்பிட வேண்டாம். நைட் ரொம்ப சாப்பிடக்கூடாது. போங்க போங்க போங்க. இல்ல பரவாயில்ல, கொண்டா. ஆளுக்கு ஒரு தோசை திங்கிறனால ஒன்னும் ஆப்போது இல்ல. கொண்டா கொண்டா. அவன் எனக்காக ஆசை சமைச்சு கொண்டு வந்திருக்கான். அதை புரிஞ்சுக்க நிக்காங்க. எல்லாம் நீங்க போங்க, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நீ தோசை தந்தா நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். ஓத்த கிளப்பமும் போங்கம்மா. அப்ப உனக்கு பசி இல்ல? இப்ப நீங்க போப்ப இல்லையா? சொல்ல, உனக்கு பசி இருக்கா இல்லன்னு சொல்ல. பசிக்கல. ஐயோ புடிக்கிட்டு போயிட்டாங்களே. பசி தாங்க முடியல. ஆசையா தோசை இட்லின்னு மணக்க கொண்டு வச்சிருந்தா. ஹீரோ அப்பமே சாப்பிட்டு போனோம். போச்சுதா. இன்னைக்கு வெறும் வயிற்றோட படுக்கணுமா? எப்படி தூக்கம் வரும்? ஆசையா வச்சுட்டு போனா சாப்பிடுவாங்கன்னு கொடுத்து வைக்கலையே. அந்த மனமே நீ மூக்குக்குள்ள நிக்குது. அழகா சமைச்சு கொண்டு வந்தா. புரிஞ்சுட்டு போயிட்டாங்களே. எனக்காக ஆசை சமைச்சு கொண்டு வந்தா. ஒரு வயாவது சாப்பிட்டுருக்கலாம். அது ஐயோ நான் சாப்பிட்டு நினைப்பாலோ? நான் இல்ல. என்னங்க இத சாப்பிடுங்க. என்ன? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. எப்ப கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவீங்க. என்னங்க? இவ என்ன? நான் என்ன பண்ணாலும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கா? இல்ல எனக்கு வேண்டாம். இவ என்ன இவ்வளவு பாசமா இருக்கா? நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு பாசம் கட்டலையே. என்னங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க. வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு படுங்க. இல்லைன்னா குடல் என்னத்துக்கு ஆகும். இந்தாங்க சாப்பிடுங்க. அதான் வேண்டான்னு சொன்னேன்ல. நேரம் ரொம்ப ஆயிட்டு. இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு பசிலாம் இல்ல. நான் இப்பதான் இட்லி தோசை சாப்பிடலன்னு அம்மா கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நானே இப்பதான் எங்க அம்மா கிட்ட தூக்கி கொடுத்தேன். எனக்கு பசி இல்ல, நீ கொண்டுட்டு போ. எனக்கு தேவையில்லை. போ. அதை சொல்லிட்டு இருக்கல, உன் கையில நான் சாப்பிட மாட்டேன்னு. பிற என்ன? போடி. ப்ளீஸ் சாப்பிடுங்க. என் மேல ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கா? இந்தாங்க சாப்பிடுங்க. அது எனக்கு பசி. எனக்கு வேண்டாம். எனக்கு பசிலாம் இல்ல. நீங்க பசியோட இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சாப்பிடுங்க. வேற ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? ஒண்ணு வேண்டாம். ஜூஸ் ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? எனக்கு வேண்டாம். உன் சாப்பாடு பத்தல எனக்கு பிடிக்கல. கொமட்டிக்கிட்டு வருது. எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க. நல்ல மணக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்கேன்.
ஓ, வே, எனக்கு எப்படினாலும் பிடிக்காது. அது நைட்டு சாப்பாடு எனக்கு ஆகாது. தூக்கிட்டு போ, எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் சாப்பிடுங்களே. எனக்கு தெரியாது. நான் இதுல வச்சிருந்தேன், எனக்கு தெரியாது. எனக்குலாம் வேண்டாம் பச்சை. எனக்குலாம் பிடிக்காது. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். சாப்பிடுங்க, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதுவும் மிட் நைட் வந்திருக்கீங்க, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன ரொம்ப அக்கறையா இருக்கா? அக்கறையெல்லாம் ஒண்ணு இருக்க வேண்டாம். எங்களை பாத்துக்க தெரியும். உங்களுக்கு தெரியல, அதான். சரி, நீங்க சாப்பிட்டு படுங்கன்னு. சின்ன அக்கறையா கவனிக்கிறா. இதையும் அம்மா வந்து புடுங்கிட்டு போறதுக்குள்ள சாப்பிட்டுணும். எப்பா, என்ன அழகா சமைச்சிருக்கா. இப்படி சமைச்ச உன் கைக்கு வைரத்தை தாண்டி வளையல போடணும். எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைக்கிறா. நிச்சயமா சொல்றேன்டி, உன் கைக்கு வைர வளையல் தான் நான் போடுவேன். இது புடிங்கிட்டு போயிடாது. லபக்கு வாயில எடுத்து போட்டுருவோம். என் பாதம் மாறலாம், என் பாசம் மாறாது. என் பாதையும் உன் பாதையும் வேற வேறதான். ஆனா நான் வச்ச காதலும் அன்பு நேசம் அது என்னைக்கு ஒண்ணுதான். என் காதல் என்னைக்கும் இனி உனக்கு தாண்டி. ஆனா உன் பாதை வேற, என் பாதை வேற. இந்த ரெண்டு பாதையும் ஒரு காலம் ஒண்ணு சேராது. குடியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே. பிள்ளை சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதுல்ல, அது எப்படி கிண்டல் பண்ண முடியும்? என்னமா காலு ரொம்ப வலிக்கோ? இல்லையா, எனக்கு காலே உடையவே இல்ல. கிங்ஸனுக்கு காலை அமைச்சு விட்டு கை கால்லாம் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு காலெல்லாம் உடையவே இல்ல. ஆமாமா, என் பிள்ளைக்கு கால்லாம் உடையாது. ஆனா நமக்கெல்லாம் கால் உடைச்சலே வராதுலானே. பெட்டி பெட்டியா, ட்ரெயினா மாறி என்ன ஓட்ட. எனக்கெல்லாம் குறுக்கு உடையவே இல்லையா, கால் வலிக்கவே இல்லையா. நீங்க எந்த ட்ரெயின்ல போனீங்க? நாங்க எங்க போனோம்? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு நிஜமாவே கால் வலிக்கல? இல்ல. சரி, அப்ப எந்த சிங்கமா பாப்போம். இல்ல, இங்க கால் அமுக்கட்டும். எங்க அண்ணன் நொந்து போயிட்டான். சப்பா, என் லைஃப்ல நான் இப்படி ஓடுனதே கிடையாது. ஒரே ஒரு நாள் தானே காலேஜுக்கு போனா. கடைசியில எங்களை பிடிச்சவள எங்கண்ணே. நாங்க ஒரு இடத்துக்கு போனா பயவுல ஒரு இடத்துக்கு போயிருது. சரி, அவ போயிருக்கிறதுக்கு நாம போன்ட்டு அவளுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா அவ வேற எங்கேயாவது போயிருதா. இப்படி ஒரு நாள் ஃபுல்லா எங்களை ஓட விட்டுருக்கானே. அதான் கிங்ஸ் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்ன, நாமெல்லாம் குடும்பமா காலேஜ் போறோம்ல? குடும்பமாவா? சாக்க போறேனே, பெரியனை கூட காலேஜுக்கு வர போறான், நீயும் அதுதான் ஆகணும். டேய், இங்க கிடக்க பிசினஸ் அது கிடக்குனே. புள்ளதான் முக்கியம். என்ன, நம்மளாம் புதுசா காலேஜுக்கு போனா என்ன பண்ணுவோம்? அந்த பேர் தான் முடிப்போம். ஐயோ, இடம்லாம் புதுசா இருக்கேன்னு நம்ம பாப்போம். ஆனா இந்த பையில எடுத்து பண்ணி பண்ணிச்சுது சிட்டுக்குருவி மாதிரி பறந்துருப்பால. ஆமாண்ணே, நான் சோறு கொடுக்கும்போது கூட அப்படிதான் பண்ணுவா. நானும் தாவி தான் கொண்டு கொடுப்பேன். சப்பா, முடியலண்ணே. என்ன, பேசாம நம்மளும் காலேஜுக்கு போயிட வேண்டியதான், வேற வழியே இல்லைண்ணே. நான் அமுக்குதேம்மா, இது அப்பா அமுக்குது. என் தங்கப்புல, இந்த நடக்கணும்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நடக்க போறதே இல்லை அப்படிதானமா? எங்கப்பா? எங்க போனாலும் தான் நீதான் நடக்கவே மாட்டேங்கிய. எங்க போனாலும் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து போற. நடந்த முடியும். நான் அதை சரியா தெரிஞ்சுக்காம இருக்கேன் பாத்துக்க. சரிம்மா, நீ நடந்தா போறேன். என்ன, எங்களுக்கு தான் கொஞ்சம் ஓட முடியல பாத்துக்க. நீங்க என்ன உடனே? ஐயா, நாங்க எங்க ஓடனா, சும்மா வீட்லயே ஓடிக்கிட்டோம். நான் விஷயத்தை சொல்லி முடிக்கலையா? இன்னைக்கு காலேஜ் எப்படி இருந்து தெரியுமா? 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 காலேஜ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா, அது சொன்னேன். அப்படி இல்ல, இன்னைக்கு முத நாள் காலேஜ் மாதிரியே தெரியல. ஏற்கனவே நாங்க படிச்சிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது நீ சொல்லிதான் தெரியல. நீ ஓடன ஓட்டத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, அண்ணன் என்ன திரும்பவே மாட்டேங்க. அவனால முடியலன்னு நினைக்க பாத்துக்க. அவனாலே முடியலையா? இவ சேட்டை யாருக்கு தாண்டா முடியும்? அப்புறம் நான் விஷயத்தை சொல்லி முடிக்கலையா? நீ சொல்லு, நாங்க கேக்குறோம். மணி 2 மணி தானே ஆகுது, நைட் 2 மணி. அதெல்லாம் தூங்குற டைமா? அது விழுந்ததுக்கு அப்புறம் தூங்கிக்கலாம். நீ சொல்லுமா. என்ன, அண்ணன் இதோட 10வது காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கான். பையன் உள்ளே அழக்கா தூக்கிட்டு போலான்னு பார்த்தா உட்காந்து இப்பதான் கதை சொல்றேன். எல்லாரையும் உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இசைத்தங்க, வேணா தூங்குதியாமா? வேண்டாம், நான் இன்னும் கதை சொல்ல இருக்குல்ல. தூங்காத மாதிரியே எத்தனை நேரம் தான் நடிக்க. நீ சொல்லுமா. உனக்கு கண்ணு சொக்கலையானே? சொக்கிட்ட மட்டும் விடவா போறா? அவ கதை சொல்லி முடிச்சதான்ட்டு நம்மள விடுவா? ஆமாண்ணே, நீ சொல்லுமா. அப்புறம் என்ன நடந்துச்சு? புதுசா பாரிஜாதன்னு ஒரு பிள்ளை வந்து சேர்ந்திருக்கு. சரி. ஐயோ, கிங்ஸன் இன்னைக்கு செத்தான். ஐயோ, பாத்துட்டாளா? கொசு. அப்ப என்ன கொசு தொந்தரவே. நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க. சேச்சா, கொசுல வரட்டுனே. பாச்சு, பெரிய நன்னு கொட்டாய் விட்டுட்டான். யாரு? காப்பி குடிச்சிட்டு இருந்தேன். சேச்சா,
அதுல ஒண்ணு நீ கதை சொல்லுமா. 2 தானே ஆகுது, பரவாயில்ல நீ சொல்லு. 2 ஆயிட்டா? அப்பா டேய் 2 ஆகுது. ஐயோ எனக்கு வேற கொட்டை வருதே. டேய் கவின், அண்ணே கொட்டையே விட்டுறாத. இன்னைக்கு ஃபுல்லா விட மாட்டா சொல்லிட்டேன். கமுக்கமா இருந்துட்டா சீக்கிரம் விட்டுருவா, நம்ம போய் தூங்கிடலாம். நான் உன் கதையை கேட்டுனேன். அப்புறம் வேற என்னாச்சது? அதுவா யாரு சொன்னேனா? பாரிஜாதம். பாரிஜாதம் புதுசா பாரிஜாதம்னு ஒரு பொண்ணு வந்திருக்குது. பேரே பழைய காலத்து பேரா இருக்க. பிள்ளை எப்படி இருப்பா? இல்ல சுமாராதான் இருப்பா. பாரிஜாதம் தானே, அதான் பழைய பேர்ல, அதான் சுமாரா இருக்கா அப்படிதானமா? இல்ல நல்லதா இருப்பா. இப்ப அந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லியா, நல்லா இல்லன்னு சொல்லுதியா? நீங்க ஓடில பேசினா அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? கவின் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதான் பிள்ளை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வரால, காது கொடுத்து கேளுடா. இல்ல முக்கியமான விஷயம் இல்ல, அந்த பிள்ளை என்ன மாதிரி நியூ அட்மிஷன் அவ்வளவுதான். ஒரு கதை சொல்ற மாதிரியே சொன்னியாங்க. நான் கூட ஏதோ பெருசா சொல்ல வரேன்னு நினைச்சிட்டேன் பாத்துக்க. இல்ல பெருசாலாம் இல்ல. என்ன உனக்கு தூக்கம் வரல? என்னன்னே தெரியல, இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. அவளுக்கு தூக்கம் வரலையாண்டா? அப்போ இன்னைக்கு நம்மளும் தூக்கத்தை மறந்துட வேண்டியதான். ஏமா இன்னைக்கு தூக்கம் வரல? அதான் தெரியல. அது இன்னைக்கு நான் புதுசா காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன்ல, அதான் எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு தூங்குனதுன்னா நாளைக்கு நீ காலேஜுக்கு போக முடியும்? நாளைக்கு லீவுல? முக்கா இல்ல சொல்ல வந்து, நாளைக்கு உனக்கு லீவு, அதனால உனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல. எப்படி பாத்தியா? சரிதான். ஆமா எனக்கு இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் விடிய இப்படி உங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கலாமேன்னு வர சொன்னேன். உங்களுக்கு ஏன் என்ன மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது? தூக்கம் வரலையா? ஐயோ இசை, இதெல்லாம் இப்ப தூங்க விட்டா கூட நாளா கழிச்சுதான் நல்லா எந்திப்பேன் தெரியுமா? சாமன் என்கிட்ட கூட கேட்டு பாரு. அது ஆமாமா, தூங்கிட்டு தூங்கிட வேண்டியதான். ஐயோ எனக்கு தான் மாமா தூக்கமே வர மாட்டேங்குது. டேய் அதான் பிள்ளை தூக்கம் வரல, பாட்டு படிங்கடா. நான் படிச்ச போய் அவளுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்ப சாமன் படிப்பான். வேண்டாப்பா, என் கொள்ளி சரிப்பட்டு வராது. எங்க பெரிய அண்ணன் படிப்பான். சரி என் பிள்ளைக்கு நான் படிச்ச தூக்கம் வராது. இப்ப கிங்ஸின் படிச்சா அவ தூங்கிடுவா. டே கிங்ஸின் அண்ணே, காலையில 3 மணினே. அதுக்குடா புள்ள பாட்டு கட்டா படிச்சுதானே ஆகணும். படி. ஏன் துறைக்கு பாட்டு படிக்க முடியாதோ? அப்பாட, அங்க வம்பிலுக்கு ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னா இப்ப சோர்வாயிருவா. ஏன்னா கிங்ஸின் அண்ணங்கிட்ட அவ பச்சை பழிக்காது. வாய தூங்குவான். ஹலோ வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, என்ன பேச்சு இதெல்லாம்? தூங்க தானே கூப்பிட்ட, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்கண்ணே. நீ இப்படி பேசுறத மட்டும் உங்க அப்பா தப்பா நினைப்பாரு. நான் வெறுமனே தூங்க தாண்டி கூப்பிட்டேன். நீதான் வேற எதுக்கோ கூப்பிட்ட மாதிரி பிக்கு பண்ணுற. நீங்க கூப்பிட்டதான் நான் சொன்னேன். சரி வா தூங்க போலாம். எனக்கு தூக்கமே வரல. எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா இப்ப பாரு, நான் உனக்கு எப்படி பாட்டு படிச்சு தூங்க வைக்கேன்னு. டேய் நீ சொன்ன மாதிரிடா, இப்ப சோர்வாய்வா. யாருக்கிட்ட? கிங்ஸ் கிட்டயா? இல்லடி, நான் உன்ன பாட்டு படிச்சு தூங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா டேய், அவளுக்கு தூக்கம் வந்துட்டான்டா. அப்பா நம்ம எல்லாரும் தூங்கிடலாம். டேய் இருங்கடா, அவசரப்பட்டு வாய்ப்பு திறந்தாங்க, அப்புறம் போக விட மாட்டான். அது வேறையா, எப்படி பாட்டு படிச்சு தூங்க வைக்க மாறேன். முத்து நிலவே முழு நிலவே. நான் அப்பா கிட்ட போறேன். இல்ல இப்ப கூட உங்க அப்பா கிட்ட தான் உட்கார்ந்து இருக்க. ஆமா, பாட்டு மட்டும் தான் நான் படிக்கேன். இல்ல எங்களுக்கே தூக்கம் வந்துட்டு, நானும் எங்க அப்பா எந்திரிச்சு போறோம். அப்பா அதானே, கிங்ஸ்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? முத்து நிலவே முழு நிலவே. அண்ணே இந்த ஐசத்தை நீ முதைய எடுத்துக்க மாட்டியானே, 1 மணிக்காவது தூங்கி இருக்கலாம். முத்து நிலவே முழு நிலவே. யார் இந்த வெண்ணிலா, யார் இந்த வெண்ணிலா. ஆகா, இது நல்ல ஐடியா வந்து தூங்க வைக்கிறதுக்கு. டே கவின், நீ ஒரு பாட்டு படி பாப்போம். அப்பான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். என் தங்கமே, என் தங்கம். இவ 2 படிச்ச பாட்டுக்கே எனக்கு மயக்கமா வருது. இதுல கவின் மாமா வேற பாட்டு படிக்கணுமாங்க. இல்ல எனக்கு கேட்கணும் போல இருக்கு. டேய் கவின், நீ படிடா. அப்பா டேய் உள்ள பேச்ச கேட்கணும் கிங்ஸே. இல்லனே, நான் கவின் தான் பாட்டு படிக்க சொன்னேன். அப்பா இது சரியில்லை, ஏட்டிக்கு பூட்டியா போய்கிட்டு இருக்கு. சரியில்லை சொல்லிட்டேன். இல்ல கவின் பாட்டு படிச்சா நல்லா இருக்கும். டேய் கவின், நீ படிடா. அப்பா நான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், என்ன ரொம்ப சோதிக்க கூடாது, அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிவிட்டேன். பிள்ளை கோபப்படுத்தாதீங்கடா. கவின் நீ ஒன்னும் படிக்க வேண்டாம். இல்ல எனக்கு இப்ப பாட்டு கேட்டே ஆகும். டேய் கவின் படிடா.
அப்பா நான் ஒய்யாம சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் சரியில்லை. இவ்வளவு பேசுற நீ பாட்டு படிக்க வேண்டியது படி பாப்போம். நானா நான் நல்லா படிப்பேன் ஆனா இப்ப வேண்டாம். இல்ல இல்ல என் தங்கப்புல படிக்கட்டும். நீ படிமா, நீ படி, அப்பா கேட்கணும். ஆமா தங்கப்புல படி பாப்போம். ஐயோ நான் வேற ரொம்ப ட்ரைனிங் போல, ஜஸ்ட் ஒரு வருஷம் தான் போனேன், சும்மா அந்த அளவுக்கு தெரியாது. இந்த புல்டப்பு கொண்டு குறைச்ச கிடையாது. படியேன் பாப்போம். எங்க இசை ஆளினால் அழகு ராஜா, அவளுக்கு தெரியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படிதானமா? அதான் உண்மை. சரி நீங்க தான் கேக்கீங்க, படிக்கிறேன். சரி கொஞ்சம் தொண்டை சரியில்லை, இருங்க வரேன். ஐயோ தொண்டை சரியில்லைன்னா படிக்க வேண்டாமா? அண்ணே அதுல படிச்சிருவா, உங்களுக்கு ஒண்ணு செய்யாம இருந்தா சரிதான். சும்மா இருக்கடா, பிள்ளைக்கு தொண்டை அடிச்சிட போதே. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு சரி. அது பாட்டு படிக்கணுமா, ராகத்தை கொண்டுட்டு வரணும், அது கொஞ்சம் தொண்டை வலிக்கும், அவ்வளவுதான். என்ன கை தட்டல? கை வர தட்டுங்கடா. பிரமாதமா பிரமாதம். என் கண்ணே சொக்கி போச்சுன்னா பாத்துக்க. ஆமாமா என் கண்ணே கலங்கிடுச்சுமா. போதுண்டோ அந்த சாக்க வச்சு தூங்கிருங்கடா. அவளுக்கு மயக்கமா வருதாமா? என் பாட்ட கேட்டா? ஆமா மெய் மறந்து இருக்காம்ல. டேய் அதான் மயக்கம் வருதுல, போய் படுப்போ, கிறங்கி எங்கி விழுந்துடாத. ஆமாண்ணே நான் கிறங்கி எங்கி விழுந்துடக்கூடாது. சரி சரிம்மா, உன் பாட்டை கேட்டு நான் மயங்கிட்டேன், நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டா? இருங்க மாமா, அந்த மயக்கத்துக்கு மருந்து என்கிட்ட இருக்குது. விட மாட்டாலோ? யாருக்கிட்ட? இசைக்கிட்ட? டேய் அவகிட்ட நம்ம பாச்சா பழிக்காடா. நம்ம வெளியில தான் சண்டியரு, இவகிட்ட இவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லடா. தங்கப்புல நீ கண்டினியூ பண்ணுமா. இதெல்லாம் நல்லதா இருக்குது. பாட்டுன்னு வரும்போதுதான் கன்றாவியா மாறிடுது. அது என் புள்ளியில் வைத்திருக்கும் போதெல்லாம் இவளை பாட்டு படிக்க சொல்லிடவே கூடாது. என் புள்ளியில் உலகத்துல வந்தா நல்லா பேசணும். இவன் பாட்டு படிக்கட்டும். சத்தியமாக எனக்கு மயக்கம் வருதுன்னு. இன்னொரு பாட்டு படிக்கிட்டா? இத தூக்கிட்டு போனா மட்டும்தான் இன்னைக்கு வேலையாகும். நீ பாட்டு படிச்சதெல்லாம் போதும், வா தூங்கும். 4 மணி ஆயிட்டுனே, இது வரைக்கும் பாடுபடுத்திருக்கா. இன்னும் விட்டா விடிய விடிய பண்ணுவா. தூக்கிட்டு போயிட்டான். அண்ணன் முதையே தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்பா நான் இது வீட்டுக்குள்ள போய் படுக்கிறேன், நான் இதுலயே படுத்துக்கிட்டேன். 6 மணிக்கு வெளியே போகணும். சரிண்ணே நான் இதே தூங்கிக்கிட்டேன். எங்க நான் சைட்டு கிளம்ப மாட்டேன், 5 மணிக்கு வாரேன்னு சொல்லியிருந்தேன். நீ தூங்க முடியாது. நான் சரிடா நான் கிளம்புறேன். டேய் அவள் லேட்டா படுத்திருக்கா, அதனால சாப்பாடு கட்டத்துக்கு கொடுத்துரு. அதுல 8 மணிக்கெல்லாம் கொடுத்துருவேண்ணே. உங்க பாரு பிள்ளைக்கு சாப்பாடு மட்டும் கட்டத்துக்கு போயிடணும். சரியா? சரிங்கண்ணே. சரிடா நான் கிளம்புறேன். சரிங்கண்ணே. நீ இப்ப வாய் முள்ள வாயிலே கடிச்சிடும் பத்துக்க. என்ன பண்ற வயசுல? இதுக்கப்புறம் நாம இங்க இருந்தா நல்லா இருக்காது. வா போ. முடியாது, பேசி தர மாட்டேன். அட்டியே குடி வேஸ்டியா? குடுடி. வேஸ்டி குடுக்கணும்னு வச்சுக்கா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். படிச்சு வாயில குடி. ஐயோ வண்டி சாவி மறந்துட்டு வந்துட்டேனா? டேய் டேவிட், இவன் முடிச்சுட்டானான்னு தெரியல. டேவிட் இல்ல கவின் தூங்கிட்டானு ஒரு வேலை. டேய் கவின்